Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் எவ்ரிடே. ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையம் செல்லும் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அட் கான்டாக்ட் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெலகிராமில் சர்ச்சில் போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வரும். அதை கிளிக் பண்ணி என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து எண்டில் நம்ம டோட்டலாக ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டோட்டலாக ரெக்கார்டிங் கோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் இந்த மந்த்துக்குள்ளே பை பண்ணிடுங்க. ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம சம் நாலேஜபிள் விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் என்னோடய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது வீடியோஸ்லாம், நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து பண்ணிவிடுங்க. அது குட் ஆர் பேட், ஓகேங்களா? கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்டை வந்து நான் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா சேனல் வந்து சப்போர்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் வேணும், அதுக்கு தான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் வந்து பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஓகேங்களா, சரி ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய நாலேஜபிள் விஷயங்களை வந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா, பார்த்து சேஃபாக ட்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போது ஜிபிபி செஃப்பில் இந்த இடத்துல நான் இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். இது ஏன்றதை பார்ப்போமா? சரி, ஜிபிபி செஃப்பில் 15 மினிட்ஸில் இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்தேன், என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். ஃப்ளிப்பு தான் அதுவும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் 4 ஹவர் 4 ஹவரில் இந்த சப்ளையில் நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இந்த சப்ளையில் நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். இது சப்ளை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டா என்ன நடக்கும்? சோர்ஸ் நடக்குமா? ஓகேங்களா, சோர்ஸ் நடக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃப்ளிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போ இது எடுக்கலாமா? ரியாக்ஷன் கேண்டலே இந்த கேண்டலாக எடுத்துக்கலாம். நான் வந்து இடன் டிமாண்டாகவும் எடுக்கலாம், இது ஃபுல்லாகவும் கூட எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதில் 50% இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பை ஆகும். ப்ரீவியஸ் ஐயில் நமக்கு என்ன இருக்கும், டிபி மேலே வரைக்கும் போகும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ரீவியஸ் ஐ தான் வந்து டிபி. அப்போது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது? இப்படியே வைக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் 1:1. இதெல்லாம் தேவையான்னு பார்த்தா தேவையே வேண்டாம். ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 1:1 1:2லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 15 மினிட்ஸ் டு 5 மினிட் நம்ம போகணும். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிவைஸ் வந்து நடக்குது. ஸ்ட்ரக்சர் நேராக வி ஷேப் போகலை. மார்க்கெட் வந்து இப்படியே போய் கன்சால்டேட்லேயே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, நல்லா கன்சால்டேட்டில் போகிறோம். அப்போ இதை ஃபில்டர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். இப்போ வந்து இந்த இடத்துல சோர்ச் பண்ணாமல் இப்படியே போய் கன்சால்டேட்லேயே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக மேக் பண்ணியிருக்கான்.
ஸ்ட்ரக்சர் வந்து பெருசா மேக் பண்ணிருக்கு. எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸ்ட்ரக்சர் பெருசா மேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாய்ஸியா இருக்கா? புரியுதுங்களா? கேண்டில்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கா? இத வந்து ஃபில்டர் பண்ணணும்னா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போணும். மார்க்கெட் மிட்டிகேட் பண்றான். செல்லர்ஸ் உள்ள வராங்களா? மார்க்கெட் மிட்டிகேட். அப்புறம் போயிட்டு நமக்கு என்ன பண்றான்? ஃபெயிலியர் பண்றான். இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்றான். எங்க ஃபெயிலியர் பண்றான்? இங்க. எங்க இடத்துல ஃபெயிலியர் பண்றான். ரைட். அது வந்து கீழ இருக்கிறது. இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்றான். ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சப்ளை வந்து மிட்டிகேஷன் இந்த இடத்துல சோச்சு. இந்த சோச் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த சோச் கொடுத்த உடனே நான் இந்த இடத்துல சோச்சுக்கு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் சப்ளைக்கு ஃப்ளிப் இன்னும் வரல. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு சோச் தான் வந்திருக்கு, ட்ரெண்டு தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனால் ஃப்ளிப் இன்னும் வரல. ஃப்ளிப்பு வரலனா கூட நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். ஆனால் ஃப்ளிப் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்தது இங்கே ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ வந்துருச்சு இல்ல ப்ரோ ஃப்ளிப்? இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அதுதான். இப்போ நம்ம இந்த ஃப்ளிப்புக்கும் இப்போ நம்ம இது பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ அப்ப என்ன கீழ இருக்கிறது தான் டிமாண்ட். இந்த சோச்சுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது எப்படியும் ஃப்ளிப்பு வந்துடும். அதனால தான் நான் இந்த டிமாண்டை வந்து கொடுத்தேன். அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஒரே ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு டிமாண்ட். ஆனால் ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட்டில் இல்லை, ப்ரீமியமில் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு இந்த டிமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிட்டிகேட் ஆகிட்டு போனாலே நமக்கு சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆயிரும். அதனால தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போது டிமாண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். டிமாண்ட் மிட்டிகேஷன் நான் கொடுத்தது வந்து 15 மினிட்ஸ் டிமாண்டு, 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ரீஃபைன்மெண்ட்டை தொட்டுட்டான், 1 மினிட் போகணும். புரியுதுங்களா? 5 மினிட் ரீஃபைன்மெண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் தொட்டுட்டான், 1 மினிட் போகணும். இப்போ 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது லோ எடுத்திருக்கா? பிஓஎஸ்ஸா? இங்கேருந்து கூட வந்து பாருங்க. இது சோச்சா? இது நம்ம 9:15 இருக்கு ப்ரோ. இது வந்து சோச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். இங்க இருந்தானே ஸ்விங்கு கிரியேட் ஆகுது. இது எடுக்கிறோம். இது பிஓஎஸ்ஸா? நம்ம கன்ஃபர்மேஷன் தானே பார்க்குறோம். அப்போது இது ஒரு பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன். ஸ்ட்ரக்சர் கிடையாது, கன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு சோச்சா? அப்போ டிமாண்ட் இங்க இருக்கா? இங்க இருந்து இது மிட்டிகேட் பண்றானா? ஓகேங்களா? இது இந்த டிமாண்டுக்கான கன்ஃபர்மேஷன். பட் ஃப்ளிப்புக்கான கன்ஃபர்மேஷன் ப்ரோ அந்த பெரிய கேண்டல் இருக்கு ப்ரோ, அதுதான் பெரிய கேண்டல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டல் வந்துட்டு இது. இப்போ இதில் போய் நம்ம பை பண்ணோம்னா இந்த ஒரு ஹையில் கொண்டு போய் நம்ம டிபி வைக்கிறோம்னு வச்சுங்க. ஏன் இந்த ஹையை நான் சொல்கிறேன்னா இங்கே இருக்குது. இந்த ஹையை நான் சொல்கிறேன், கொண்டு போய் நான் டிபி வைக்கிறேன் அப்படின்னா சின்னதாக தான் வரும் நமக்கு டிபி. 1:1 ஒரு 1:3, 4 கூட வரலாம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. 1:3 வருது. இது நம்ம பண்ணுவோமானா இந்த மாதிரி ட்ரேட்ஸை நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. 1:3லாம் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிளான் சொல்லுங்க ப்ரோ. ரிஃபைன் பண்ணணும் ப்ரோ. 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட் போகிறோம் ப்ரோ. இங்கே இருக்கு ப்ரோ. சூப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கேண்டலா? இன்ஸ்டிடியூஷன் கேண்டல் தெரியுது. எஸ் ப்ரோ. இம்பேலன்ஸ் இருக்கு, 50% இருக்கு. ஸ்ட்ராங் மூவ் இருக்கு. மிட்டிகேட் பண்றான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணலாம்? மிட்டிகேட் பண்ணிட்டான் ப்ரோ. அப்போ டைரக்ட் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. 1 மினிட். சரி 1 மினிட் வந்துட்டோம் ப்ரோ. 1 மினிட் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் மேல சோச்சு.
அப்போ எது ப்ரோ உங்களுக்கு டிமாண்ட்? ப்ரோ இதுதான் bro எனக்கு தெரியாது. இதுவா ப்ரோ? அது 2 o'clock இருக்கு பாருங்க ப்ரோ. ம் இங்கே இன்ஸ்டியூஷன் மூவ் இருக்கா? ஆ இந்த இடத்துல என்ட்ரி போடுவோம். இப்போ இது மிட்டிகேட் ஆயிருக்கான்னா பட் இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்கள் எப்படி போடணும்னா என்ட்ரி இதில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்கேனா ஒரு பாயிண்ட்டில் கொஞ்சம் தூக்கி ஆமா. போடணும்னு சொல்லியிருக்கேனா? அப்படி போடலன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி ஓப்பன் பாருங்கள். பாடி ஓப்பன் வந்து என்ன 6815. இந்த விக்கோட லோ எவ்வளோன்னு பார்க்கலாமா? 6815 சேம் ப்ரைஸ், மிட்டிகேஷன் தான். ஓகே 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 சேம் ப்ரைஸில் தான் நீங்கள் இது போட போகிறீங்க. அதே சேம் ப்ரைஸ் வந்துச்சுன்னா மிட்டிகேட் தான் பண்ண போகிறோம். புரியுதுங்களா இல்லை ஓகே. புரியலையா? புரியுது ப்ரோ. முக்கியமான விஷயம் சேம் எல்லாரும் பிரைஸ் வந்து முக்கியமான விஷயம் எல்லாருமே ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி போட்டுங்க. ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி போடுறீங்கன்னா சேம் ப்ரைஸ்லாம் மிட்டிகேட் ஆகிடும் மார்க்கெட். எஸ் ப்ரோ போடலாம் ப்ரோ. இப்போ எஸ்எல் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் லோட கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். லோ கிடையாது, நமக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லோ இருக்கு. அதுக்கு இப்படி வந்து இப்படி வச்சிடலாம். இப்போ 1:1 ஏன் ப்ரோ அந்த லோ எடுக்கிறீங்க? ஒரு செகண்ட் ப்ரோ. அந்த லோ எடுக்கிறீங்க, அந்த விக் எடுக்க மாட்டேன் ப்ரோ. உங்களோட ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்கணும். இங்கே ஒரு லோ இருக்கு, அதுக்கு அடுத்து தான் இது வருது. இந்த லோ எடுத்தாலே போதும். புரியுதா? உங்களுக்கு இப்படி ஒரு லோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லோ இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லோ தான் எடுக்கணும். அது ஓகே ப்ரோ. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இந்த லோக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அதை பக்கத்துல தான் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல ரூல் இஸ் ரூல் ப்ரோ. இதுதான் வந்து லோனா இதுதான் எடுக்கணும். நீங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா லாட்டை கம்மி பண்ற மாதிரி ஆயிரும், ப்ராஃபிட் கம்மியாயிரும். ரிஸ்க் சேமா தான் இருக்கும், ஆனா ப்ராஃபிட் கம்மியாயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இங்க கொண்டு போய் வைக்கலாம் டிபியை. இப்போ உங்களுக்கு 1:17 இருக்கு, தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்போ இங்க ஓகேங்களா, மார்க்கெட் வந்து என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் மிட்டிகேட் பண்றான். மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த ஹையை நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு மறுபடியும் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்? பிரேக் ஈவன் இல்லை, இந்த ஹை எடுத்தால் நமக்கு டிபி. ஏன்னா இந்த ஃபிளிப்புக்கு முன்னாடி இருக்க ஹை தானே டிபின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ரீஃபைன்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ளிப்பில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க தேவையில்ல, ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல ஏன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா நமக்கு பெட்டர் இது வேணும். அப்போ 1:3 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இங்கே இருக்கான், உள்ளே இருக்கிறது தொட்டா 1 மினிட்ல என்ட்ரி, தொடலைன்னா மேலே இருந்தே தொட்டுட்டானா நமக்கு எந்த இதில் என்ட்ரி ப்ரோ? 5 மினிட்ல தானே, 5 மினிட்ல என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறான், இங்கே ஒரு லோவை அடிக்கிறான், இங்கே ஒரு ஹை அடிக்கிறான். டிமாண்ட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல எடுக்கிறான். நம்ம என்ட்ரி போகிறோம். இது பிரேக் ஈவனா? பிரேக் ஈவனா? பிரேக் ஈவன் போடுறோம். பிரேக் ஈவன் ஹிட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த என்ட்ரி நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருச்சு. டிமாண்ட் ஃபெயிலியர் ஆச்சா? டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் மறுபடியும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணோம். இந்த லோவை ஒரு அடி அடிச்சிட்டான். இந்த லோவை புரியுதுங்களா? இந்த லோவை லிக்விடிட்டி கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும், ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஹையை தூக்குறோம்னா நம்ம பை பண்ணலாம். உங்களுக்கு பிஓஎஸ் தேவை கிடையாது. ஆனா மறுபடியும் வந்து இந்த லோவையும் அடிக்கிறான், மறுபடியும் இந்த லோவையும் அடிக்கிறான். புரியுதுங்களா? ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஹண்ட். அப்போ இந்த ஹையை தூக்குறான், கீழே ஒரு அடி, அப்படியே மேலே போய் அடிக்கிறான். ஓகேங்களா? சோச் இப்படி அடிக்கிறான். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுக்கிறோம். மேலே இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நல்லா மேலே போய் அடிச்சிருக்கான். பையர்ஸ் உள்ளே இருக்காங்க.
ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்றான்? மிட்டிகேட் பண்றானா? மிட்டிகேட் ஆயிருப்பான். மிட்டிகேட் ஆயிருக்கான். அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்றோமா? நான் இப்படி வைக்கிறேன். நீங்க ஒரு பாயிண்ட் இப்படி தூக்கி வைக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்குக்காக இப்படி வைக்கிறேன். இது ப்ரீவியஸ் லோக்கு கீழே வைக்கிறேன்னா? ஓகேங்களா? இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அப்போ டிபி இங்கே வைக்கிறேன். 1:3 இருந்தது, இப்போ 1:7 ஆயிடுச்சு. 1:7 நமக்கு பத்தாது. 1:7 பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. 1:7 நமக்கு பத்தாது. ஓகேங்களா? பட் டிபின்றது இங்கே இருக்குது. இதுதான் வந்து டிபி. இந்த டிபி கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும், மார்க்கெட்டிங் இங்கே தான் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, டிபி கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். பிரேக் ஈவன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு வைக்கிறீங்கன்னா, நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா லாஸ் ஆகாமல் போகும். அவ்வளோதான். பிரேக் ஈவன் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்எல் மாத்தி இன்னொரு லோக்கு மாத்தலாமா? ஒருவேளை டிபி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி எஸ்எல் மாத்தி இன்னொரு லோ? இல்ல அப்படி மாற்றக்கூடாது. ட்ரைலிங் பண்ணக்கூடாது. எஸ்எம்சியில் ட்ரையல் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? எஸ்எம்சியில் ட்ரையல் பண்ணாதீங்க. ப்ரோ இப்போ போட்டிருக்க இந்த என்ட்ரி வந்து பி வந்துட்டு திரும்பி கீழே இருக்கிற அந்த 5 மினிட்ஸ் வந்தா ட்ரை பண்ணுவோம் ப்ரோ, அந்த ரீஃபைன்மெண்ட். இதுவா? கண்டிப்பா பண்ணலாம். கீழே அதுக்குள்ள ரீஃபைன்மெண்ட். ஓகே. ஏன்னா இது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல 50% வரல இன்னும். ஓகே. இப்போ 50%லயும் ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா 50%க்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வரான்னு வைங்களேன், ஃபெயிலியர் பண்ணிடுவான். ஏன்னா ஆர்டர் எடுத்துட்டு மறுபடியும் வரான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ 50% வந்துட்டு அந்த 50%க்குள்ள ஒரு ரீஃபைன்மெண்ட் இருந்தா வருவானா ப்ரோ? அது ஃபெயில் பண்ணிடுவான். 50% வரான் ப்ரோ. வந்துட்டு ரீஃபைன்மெண்ட்டை தொடாம போயிட்டான்னு வைங்களேன், அப்புறம் வந்து ரீஃபைன்மெண்ட்ல கன்ஃபர்மேஷன் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணுவான். ஓகே. 50% வரல, இப்படியே வந்துட்டு போயிருக்கானா மறுபடியும் 50%க்கு வருவான். ஓகேங்களா? 50% வந்து ரீஃபைன்மெண்ட் எடுத்தானா பவர்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து போகும். ஆனால் இப்போ இந்த ஹையை எடுத்துட்டான்னு வைங்களேன், ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஒர்க் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ரீசன் இருக்கலாமா? ஏன்னா இங்கே அப்படி அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். அப்போ யார் இது பண்ணியிருக்கான்றது நீங்கள் பார்க்கணும். யார் பண்ணியிருக்கா? லண்டனா? இங்கே யார் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கா? நியூயார்க்கா? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் யாரை அடிச்சிருக்கா. ஏஷியனா? ஏஷியனா நார்மலாக ஒரு டைமில் அடிச்சிருக்கு, அதை வந்து லண்டன் அடிக்கிறான். அப்போ அவனுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடச்சிருச்சு. அவன் டிமாண்டை கிரியேட் பண்ணுறான், மேலே போயிட்டான். ரீசன் இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்துட்டாங்க. மூமெண்ட்ஸையும் பார்க்கணும். அப்போது லோ ஹண்ட்டு ஹை ஹண்ட்டா? இன்ஸ்டியூஷனல் லோ அடிச்சு ஹை அடிக்கிறான். லோ அடித்த ஆர்டர் இங்கே இருக்குது, இங்கே தான் உள்ளே வந்திருக்கான். லோ அடித்த ஆர்டர் இங்கே இருக்குது, ஹை அடித்த ஆர்டர் இங்கே இருக்குது. அப்போது மொத்தமாக இந்த இடத்துல தான் எங்கேயோ பிரேக் ஈவனுக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். ஓகேங்களா? அப்போது இதுதான் நமக்கு பர்ஃபெக்டான இதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இதை வந்து நீங்கள் எடுக்கணும். இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். இன்ஸ்டியூஷனும் வந்து உள்ளே வந்துட்டாங்க, தாராளமாக நீங்கள் என்ட்ரி போகலாம். ஆனால் இந்த ஹையை எடுத்துட்டா அவ்வளோதான், ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் 1 ஹவரில் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ன ரீசன்னா, நான் 15 மினிட்ஸ் போகிறேன், சோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் போயிருக்கான். அதனால் 1 ஹவர் போயிட்டு ஃபில்டர் பண்ணுறேன். ஒரு சூப்பரான கேண்டல் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷனோட ஒரு கேண்டல் கிடச்சிருச்சு. ரீஃபண்ட் பண்ணிட்டு போகிறேன். இந்த இடத்துல பிளாக் கலர் கேண்டல் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து ஃப்ளிப்பு வந்து எடுத்துட்டான், கண்ட்ரோல் எடுத்துட்டான். இங்கே போயிட்டு இந்த ஹையை தொட்டுட்டான்னு வைங்களேன், ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சு. இப்படி வந்தும் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாருக்கும் புரியுதா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுங்களா? ஃப்ளிப்போட வேலையை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரீமோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவான். அப்போது இங்கே இருக்கவங்களாம் மேனிபுலேட்டா? அதை பிஒய்ஸ்னு எடுப்பாங்களா? இதை பிஒய்ஸ்னு எடுத்து ஒரு டிமாண்டில் டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த ஃப்ளிப்போட வேல்யூ வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அது யூஸ் ஆகும், அதாவது பெரிய மூவ்மெண்ட்ல எடுக்க முடியும். அப்படி இல்லை. நீங்கள் வந்து
எப்படின்னா, இப்போ இந்த சோச்சுன்ற டிமாண்ட்லயே இந்த சோச்சுன்ற ஸ்ட்ரக்சர்லயே ஒரு டிமாண்ட் தான் இருக்கு. அது ஃப்ளிப்பா இருக்குன்னு வைங்களேன், இந்த ஹைய எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்ளை, டிமாண்ட் அந்த மாரி இடத்துக்கும் போவான். தூரமா போவான். அப்படி நடக்கும். ஓ! ஓகே. நீங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. சின்ன தூரம் தான் இருக்கு, பெரிய தூரம் தான் அப்படிலாம் கிடையாது. ரீஃபைன்மென்ட் பார்த்து, கன்ஃபர்மேஷன் பார்த்து கம்ப்ரஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கம்ப்ரஸ் ஓகே ப்ரோ. பண்ணிட்டீங்கன்னாலே இதா இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்குறது 15 மினிட்ஸ்ல இருந்து டிமாண்ட் எடுத்து போறோம். ஒருவேளை உடைச்சு ஃபிளிப்போட முடிஞ்சிட்டு கீழ வந்தப்ப அந்த ஆர்டர் பிளாக் வந்தா என்ட்ரி எடுக்கலாம். ஆமா. கீழ எக்ஸ்ட்ரீம்ல. ஓகே ப்ரோ. இப்போ மார்க்கெட் இங்க வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வேலிடு. மார்க்கெட் இத போய் எடுத்துட்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வேலிடு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இந்த டிமாண்ட்ல நீங்க என்ட்ரி போவீங்களா? மாட்டோம் ப்ரோ. எனக்கு கீழே மாட்டீங்களா? இதே தான் இன்ஸ்டிடியூஷனல் நினைப்பாங்க. ஓகே. போக மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. ஆனா இங்க போலாம். இது ஓவரால் சோச். ஏன்னா இந்த சோச்சுக்கு இதுதான் இங்க தான் பை இருக்குன்றதுனால இங்க தான் பை ஆர்டர் இருக்கும். இது உங்களுக்கு ஃபிளிப் ஆச்சுன்னா என்ட்ரி போலாம். மேல இருக்கிறதுல என்ட்ரி போகக்கூடாது. நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள போகணும். நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனோம்னா ஃபெயில் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கல. ரீசன் ஹைலி வேலிட் இங்க. அதனால இங்க மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன், இங்க கொடுக்கல. ஆனா இங்க யூஎஸ்டி செஃப்ல நான் வந்து இந்த இடத்துல கொடுத்தேன். ஏன்னா வேற எங்கேயுமே டிமாண்ட் இல்லை, வரமாட்டான், இங்க இருந்தே மேலே போயிடுவான். அதனால இது ஹைலி வேலிட். அதுக்கு இங்க வரைக்குமே போகும். நான் வந்து ஃப்ளிப்போட இது எங்க கொடுத்துருக்கேன்? ஃப்ளிப்போட டிபி இங்கே தானே வரணும். நான் ஏன் மேலே கொடுத்துருக்கேன்? ரீசன் இந்த சோச்சிலேயே டிமாண்டே கிடையாது. இது ஒன்று தான் டிமாண்டு. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட் தான் இருக்கு. அப்போ அந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே தான் எடுத்துகிட்டு போக பார்ப்பான். ஆனால் கோல்டில் கீழே கரெக்டான டிமாண்ட் இருக்குது. அப்போ ஃப்ளிப்பை வேலையை முடிச்சுட்டு கீழே தான் வரதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அங்கே மார்க்கெட் திரும்பின அந்த சோச் ஸ்ட்ரக்சர். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? 15 இப்ப கோல்டுல இங்க கீழே டிமாண்ட் நீங்க சொன்னீங்க எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்னா அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்பீங்க. இப்ப கன்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா இது 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்ச டிமாண்ட் ரைட். அப்ப 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பாப்பீங்களா? 1 மினிட்ல என்ட்ரி அந்த கான்செப்டா? ஆமா. 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கான், ஒரு நாய்ஸியா போயிட்டு இருக்கு. அதனால நான் 1 ஹவர் போனேன். 1 ஹவர்ல நான் என்ன பண்றேன், 15 மினிட்ஸ் வந்து எடுக்கிறேன். எகைன் நான் வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த டிமாண்டுக்கு வந்தா நான் 5 மினிட்டுக்கு போவேன். இங்க வந்தா நான் 5 மினிட் சாரி இங்க 1 ஹவர் இந்த டிமாண்டுக்கு வந்தா நான் 15 மினிட்ஸ் வருவேன். இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நான் 5 மினிட் போவேன், 1 மினிட் போக மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், 1 ஹவர் லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல டிமாண்ட் எடுத்துருக்கீங்க. எனக்கு புரியுது. அந்த கேண்டில் எடுத்துட்டீங்க. அந்த கேண்டிலோட டச்சுக்கு 15 மினிட்ஸ்ல வந்ததுன்னா அங்க கன்ஃபர்மேஷன் பாப்பீங்க. 15 மினிட்ஸ்லயே ஒரு ரிஃபைன்மெண்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கு. அங்க வந்ததுன்னா நீங்க 5 மினிட்ஸ்க்கு பாப்பீங்க. ஆமா, 5 மினிட்டுக்கு போயிடுவேன். இப்போ 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்க பை பண்ணணும். 5 மினிட்ல இருந்து 1 மினிட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணிடுவான்னா இப்படி சோச் கொடுத்துட்டு டிமாண்ட்ல கொஞ்சம் பை போயிட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படி சோச் கொடுப்பான். நமக்கு எஸ்எல் கொடுத்துட்டு இப்படி சோச் கொடுப்பான். நீங்க அதே 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு சோச்சே ஆன மாதிரி இருக்கும். 5 மினிட்ல 5 மினிட்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஹையர் டைம் ஃப்ரேமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இப்போ மார்க்கெட் நம்மள 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லுது. முடிஞ்சா 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன், 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா எல்லாரும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. அதுல 1 மினிட் மேபி பிரேக் ஆயிட்டு 5 மினிட்ல என்ட்ரி கொடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா எல்லாரும் கண்டிப்பா மறக்காம பண்ணணும். நீங்க ட்ரேடிங்ல மணி மேக் பண்ணணும்னா நான் இப்ப சொன்னதை நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், நான் என்ன சொன்னேன் அப்படின்றத. ஓகேங்களா? இப்போ 1 ஹவர் டிமாண்டு, 15 மினிட்ஸ், 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 1 மினிட் போனீங்கன்னா அதில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அது எஸ்எல் அடிச்சுட்டு இப்படி போறீங்க, இப்படி போயிருக்கும். அப்போது நீங்கள் 5 மினிட்டுக்கு வந்து பார்க்கும்போது 5 மினிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது அதில் நம்ம என்ட்ரி போடும்போது போயிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா 1 மினிட்ல என்ட்ரி போட்டேன், 5 மினிட்லேருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கான், அப்போ நம்ம இனிமேல் 5 மினிட்ல தான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு மாற்றுவீங்க. அப்புறம் நீங்கள் வேற ஒரு நாள் 5 மினிட்ல போகும்போது அங்கே லாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம 1 மினிட்ல தான் பார்க்கணும் போல இருக்குன்னு மாறிட்டே இருப்பீங்க. என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும்.
ரீசன் தெரிஞ்சால் தானே நம்ம கரெக்டான அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இதுதான் வந்து ரீசன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃப்ளிப்புன்றது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ட்ரேடு பண்ணி பழகணும். அப்போ தான் அது சூப்பரான கான்செப்ட். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? அண்டர்ஸ்டாண்டா? ஓகேங்களா? எஸ் ப்ரோ. ஓகேங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தானே? நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தேன். ഓക്കെ ബ്രോ. ക്ലാസ് അടിപൊളിയായിട്ടുണ്ട് ബ്രോ. മനസ്സിലാവണൊക്കെ ഉണ്ട്. ഫസ്റ്റത്തെ പോലെയല്ല, കുറച്ചും കൂടി മാർക്കറ്റിന് ഉള്ളിലേക്ക് ഇറങ്ങി നോക്കണ പോലെ ഉണ്ട്. എന്തായാലും ഫസ്റ്റത്തേക്കാളും അടിപൊളിയായിട്ട് എനിക്ക് ഓരോന്ന് മാർക്കറ്റ് റിസർച്ചിന് എനിക്ക് പറ്റുന്നുണ്ട് ഇപ്പോ. പഴയ പോലെയല്ല. പഴയ പോലെയാണ് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇപ്പോഴും ഞാൻ ഒരുപാട് ലോസുകൾ ഉണ്ടാക്കി കൂട്ടി ഇങ്ങനെ ഇരിക്കുന്നുണ്ടാവും.